இன நல்லுறவை உண்டாக்கும் விதமாக இந்த அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இஸ்லாம் பற்றிய சந்தேகங்கள், விமர்சனங்கள், கேள்விகள் எதுவாக இருந்தாலும் எங்களிடம் கேட்டு அதற்குரிய பதில்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த நிகழ்ச்சி அமையப்பெற இருக்கிறது. சரஸ்வதி பூஜை ஒன்று நடக்குது தானே, அதுக்கு நீங்க கலந்து கொள்றல? இருந்தாலும் அந்த வழிபாட்டுக்குரிய பூஜை பொருட்களை வியாபாரம் செய்தல், கோயிலில் இப்போ பூஜை இப்போ தேர் திருவிழாவில் நாங்கள் சாமியை வச்சு தான் சுற்றுவோம். அந்த வீதியில் உங்களோட கடைகள் எல்லாம் இருக்கும். உங்களோட மதத்தில் ஒரு சில விஷயம் செய்யக்கூடாது இருக்கு தானே, கராம் என்றதோ, ஆனால் அதை சில ஆட்கள் செய்கிறாங்க தானே. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய குற்றங்கள், அடிப்போம், துன்புறுத்துவோம், கெட்டது பேசுவோம், மனநோவடிப்போம், அவனுடைய சொத்தை அபகரிப்போம், இந்த மாதிரி விஷயங்களும் ஹராம், செய்யக்கூடாது. இதை செய்தால் சம்பந்தப்பட்ட மனிதன் மன்னிக்காத வரைக்கும் இறைவன் மன்னிக்க மாட்டான். நல்ல ஒரு விடயம், பரவலாக செய்யப்பட வேண்டிய விஷயம் என்றால் உண்மையை இனங்களுக்கு இடையில நல்லுணர்வு ஏற்பட வேண்டும். அதுதான் இந்த நாட்டில் சாந்தியையும் அமைதியும் ஏற்படுத்தும். என்னை பொறுத்தவரையில் நான் எல்லா மதத்தினையும் மதிக்கிறவரால், இன ரீதியாக நான் எந்த வேலையும் செய்யறதில்லை. எந்த வேலையில் மனிதர்கள் தான் எல்லாரையும் பார்க்கறது. அந்த வகையில் இந்த விடயங்கள், இந்த நிகழ்வுகள் என்ன சந்தோஷப்படுத்துறதா தான் இருந்தது. அதுலேயும் இந்த இன்னைக்கு வந்த இந்த சொற்பொழிவாளர் மிகவும் சுவாரஸ்யமாக அந்த எங்களுக்கு கால நேரம் போனது தெரியாத வகையில் அவரை கருத்துக்கள் நல்ல முறையில் இருந்தது. உண்மையிலே இஃப்தார் நிகழ்வு என்பது எனக்கு ஒரு புது வகையான அனுபவத்தை கொடுத்தது. இவ்வாறான நிகழ்வுகள் ஏனைய இடங்களிலேயும் ஏனைய இனங்கள், மதங்கள் கொண்ட ஒரு சுற்றுச்சூழல்களையும் சிறப்பாக நடக்கும் என நான் நினைக்கிறேன். உண்மையிலே மிகவும் சிறந்த ஒரு நிகழ்வு. இதில் பங்கு பெற்றுவதன் மூலம் நாங்கள் இன ரீதியாக ஒரு நல்லிணக்க நிகழ்வுக்குள் நுழைந்து கொள்ள முடியும். இப்போது இருக்கக்கூடிய எங்கட நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது நாங்கள் ஒரு பல்லின சமூகம் வாழ்கிற நாடு, அந்த வகையில் இது மிகவும் சிறந்த கட்டாயமான ஒரு விடயமாக நான் இந்த விடயத்தை பார்க்கிறேன். இன்று நான் பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதில் எனக்கு மகிழ்ச்சியும் இருக்கின்றது. மிகவும் பயனுள்ள நிகழ்வாக இதை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததால் இப்போ முஸ்லீம் மக்களோட ஒரு சில விஷயம் எனக்கு தெரியாமல் இருந்தது, அதெல்லாம் தெரிஞ்சது. இப்போ இப்படித்தான் ஒரு சில விஷயம் எனக்கு இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி செய்கிறாங்கன்றதே தெரியாமல் இருந்தது. இப்போ எனக்கு விளங்கிட்டு, நானும் 2-3 கேள்வி கேட்டினான், அதனால எனக்கு கொஞ்சம் தெளிவு இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கும் இப்போ எங்களோட இதை பற்றி ஒரு சில விஷயம் தெரிய வந்திருக்குது. இது ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி தான். இதை மாதிரி இன்னும் இப்படி 2 பேரையுமே கலந்து வச்சு கதைக்கிறது நல்ல. பல கேள்விகளுக்கான விடைகள் அதாவது இஸ்லாம் சம்பந்தமான கேள்விகளில் நிறைய கேள்விகள் கேட்டு அதுக்கான பதில்கள் எங்களுக்கு இன்றைக்கு நானும் சில கேள்விகள் கேட்டேன். அதுக்கான பதில்கள் எங்களுக்கு எனக்கு சரியாக தரப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து தொடங்கி வைத்த நிறுவனத்துக்கும் උදවියාලர்களுக்கும் නන්දි. මගේ ෆස්ට් අත්දැකීම තමා මේ කල්චරල් එකේ හොඳට තිබ්බා. මේ වගේ තමයි ඉතින් ප්‍රෝග්‍රෑම් කරන්න ඕන. ෆස්ට් අත්දැකීමක් ඇත්තමයි. ඉතින් මම සිංහල මුස්ලිම් මේ ආශ්‍රය කරලා ෆස්ට් අත්දැකීමක් තමයි මේක. ප්‍රෝග්‍රෑම් එක හොඳයි.